Hi viewers, மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்கோடா கரோக் அப்படிங்கிற ஒரு புதிய SUV காரை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த காரை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கார் எதுக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் இருக்குங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஜீப் காம்பஸ், Hyundai Tucson, Kia Seltos இந்த காருக்குலாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காராக தான் இருக்கும். இந்த ஸ்கோடா பொறுத்தவரை நமக்கு எல்லாரும் தெரியும், நார்மலாக இருக்கக்கூடிய எந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்கோடாவுடைய கார் மற்ற பிரைஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் பிரைஸ் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த காரோட பிரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது. காரணம் இதனுடைய எல்லா பார்ட்ஸுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்தியாவில். ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ ஜீப் காம்பஸ், Hyundai Tucson, Kia Seltos இதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு பிரைஸில் தான் இந்த கார் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள கொடுப்பாங்க. ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாரும் தெரியும், இது ஜெர்மன் மேனுஃபேக்சரிங் கார். ஜெர்மன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்டான காராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம கூட நெடுங்காலம் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காராக கூட இந்த கார் இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை சேஃபஸ்டாக இருக்கட்டும், சேஃப்டி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் ஸ்கோடாவுடைய கார் இருக்கும். ஸோ ஸ்கோடா கரோக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டிசைன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர் ரோட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காராக தான் இருக்கும். இதோட சைஸை பொறுத்த வரைக்கும் லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ், விட்த் வந்து 1.84 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 1.6 மீட்டர். இது கிட்டத்தட்ட கிரேட்டா, Hyundai கிரேட்டா, Kia Seltos இந்த வெஹிக்கிள் அஸ்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு லென்த் அண்ட் சைஸஸ்லாம் இந்த வெஹிக்கிள் ஸ்கோடா கரோக்குங்கிற இந்த வெஹிக்கிள் வருது. இந்த வெஹிக்கிள் என்ன பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக வந்துருக்கக்கூடிய எல்லா வாக்ஸ்வேகன் கார்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கோடா கார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே MQB பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. ஸோ அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஸ்கோடாங்கிற கரோக்குங்கிற காரும் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நல்ல ஒரு சேஃபஸ்டான பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இந்த கரோக்குங்கிற காரை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்தியன் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் பிளாட்ஃபார்ம் கூட இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளால் சொல்லிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி கார் இந்த கரோக்குங்கிற கார் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது ஒரு SUV கார் அப்படிங்கிறத நம்ம முதலே சொல்லிட்டோம். ஸோ SUV காருங்கிறதுக்கு தேவையான அதே ரைஸ்டு பேனட் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்கோடா இருக்கக்கூடிய அதே சிக்னேச்சர் கிரில் இருக்குது. இதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் சேம்பர் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஏர் டேம் பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்பவே நீளமாக சுருங்காமல். அதோட கிரில்ல விடையும் பெரிய ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக் லாம்ப்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பக்கா பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ண ஒரு இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பம்பர்லேயே ஒரு கார்னரை டிசைன் பண்ணியிருக்காங்க. டே டைம் ரன்னிங் லேம்ப் ரன் ஆகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 2 கேரக்டர் லைன்ஸ் வந்து இதனுடைய பேனட்ல ரன் ஆகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ ஓவராலாக இதனுடைய ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கோடாவுடைய கோடியாக் கார் எப்படி பார்க்குறீங்களோ அதோட ஒரு மினியேச்சர் பார்க்கறது மாதிரியான ஒரு லுக் வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்து வருது. ஸோ இதனாலேயே இந்த ஸ்கோடாவுடைய ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் பக்காவான நீட்டான க்ளீனான ஒரு வெஹிக்கிளை வந்து நம்ம இந்த வெஹிக்கிளை பார்க்க முடியும். சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் அலைவில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெர்ஃபெக்டான ஒரு அலைவில் கொடுத்துருக்காங்க. இதில் ரன்னாவுடைய வீல் ஆர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நார்மல் நீங்கள் எல்லா ஸ்கோடா கார்லையுமே பார்க்கலாம், ஸ்ட்ரைட் கேரக்டர் லைன் கொடுத்துருப்பாங்க. அதே கேரக்டர் லைன் இந்த வெஹிக்கிளையும் சைடில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு போல்டர் லுக் எடுத்து கொடுக்குது. என்னோட ABC பில்லர்ஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறதும் அதனுடைய ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் மாதிரி நமக்கு ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய லுக்கும் ரொம்பவே அழகாகவும் அருமையாக இருக்குது. இதனுடைய சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் டேன் இண்டிகேட்டர்ஸ் இன்டகிரேட் பண்ண ORPM கொடுத்துருக்காங்க. அது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். சில் கார்னிஷ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. இந்த வெஹிக்கிளோட ரியர் வியூ பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லா காரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஃபெயிலியர் கொடுப்பாங்கன்னா டிசைன்ல நார்மலா பின்பக்கத்துல தான் டிசைன்ல வந்து ஃபெயிலியர் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஸ்கோடா கரோக்கு பொறுத்த வரைக்கும் பின்பக்கத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கிளீனா நீட்டா அழகா செதுக்கி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கலாம். இதனோட C-shaped LED டெய்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ரூஃப் ஸ்பாய்லராக இருக்கட்டும், ஷார்க்ஃபின் ஆண்டனாவாக இருக்கட்டும், பம்பராக இருக்கட்டும், அது ஸ்கோடான்னு எழுதிக்கூடிய லோகோவாக இருக்கட்டும், எல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் ரொம்ப க்ளீனாக ஒரு இடத்த வந்து நீங்கள் பீஸ் ஆஃப் கேக்கை கட் பண்ணி எடுத்த மாதிரி அழகாக வந்து செதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் இந்த வெஹிக்கிளுக்கு உள்ளாடி கொடுத்துருக்காங்க. இதோட டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் டேஷ்போர்டை கொடுத்துருக்காங்க. அதாவது பேஜ் அண்ட் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டியர் வீல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இன்சர்ட் பண்ணிருக்கக்கூடிய சுவிச்சஸ் எல்லாமே அழகாக இன்ஜினியரிங் லுக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு லுக் வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க. இதில் 9.2 இன்ச்சஸ் இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் பவர் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ப்ளூடூத், நேவிகேஷன், கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஓவர்லோட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டத்துக்கு 2 பக்கத்துலையுமே வந்து அழகாக AC கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த AC கிரில்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹரிசாண்டல் டைப் ப்ளூவர்ஸ்ல வந்து இந்த AC கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, பின்பக்கம் சீட்டுக்கு அதாவது செகண்ட் ரோ சீட்டுக்கு வந்து AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு எந்தூசியாஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹக்கியான ஒரு சீட்டிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். ஹக்கியான சீட்டிங் பொசிஷனாலே நமக்கு நல்லா தெரியும். அழகாக உட்காந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரீமியம் லுக் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ப்ரீமியமான ஒரு அழகான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கூல் பேட் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் உங்களுக்கு சன்ஷேல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ஸ்டோரேஜ் பொசிஷனும் ரொம்பவே நல்லா இருக்கு. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு லாங் ஜேர்னிக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கார்கோவாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கிறதுல நல்ல ஒரு விஷயம். இனி பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள். ஸோ சீட்டுக்கு பின்னால் நீங்கள் ஏதாவது பொருள் வைக்கணும்னா அந்த பார்சல் ட்ரே யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்கிறதுல நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல லெக் ஸ்பேஸ் வந்துடுது, நல்ல ஒரு ஹெட் ரூம் வந்துடுது. அவங்க உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு டை சப்போர்ட் கூட இந்த சீட்டிங்கில் வந்து கிடைக்குங்கிறதுல நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது.
இந்த செகண்ட் ரோல் உட்காந்துருக்குள்ள ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடனான ஒரு விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வெளியே பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எந்தூசியாசம் மூட் வந்து உங்களுக்கு கிரியேட்டாக கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளுடைய லுக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிளுக்கு உண்டான அவ்வளோ லுக்கையும் எடுத்து கொடுக்குது. இதனுடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 18 லட்சத்துலேருந்து ஒரு 22 லட்சம் ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் கிளியரான டீட்டெயில் கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதனுடைய டீட்டெயில் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.